அன்னைக்கு ஒரு நாள் கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருந்தப்ப எல்லாமே சுத்தி முடிச்சுட்டு பக்கத்துல தான் நாகர்கோயில் இருக்கு, அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம போன வருஷம் நாகர்கோயில இருக்கிற இந்த 2 ரூபா பரோட்டா கடைக்கு போயிருப்போம். அங்க தாத்தாவும் பாட்டியும் நம்மள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. லாபமே இருக்காதுங்க இவங்களுக்கு சுத்தமா, இருந்தாலும் கடன் நடத்துவாங்க அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்காக. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே தாத்தா பாட்டியை பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். அங்க போய் பார்த்தா கடை மூடி கிடக்கு. இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போல தாத்தா லீவ் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க கிட்ட என்ன மேட்டர்னு கேட்டா, ஆனா உங்களுக்கு தெரியாதா தாத்தாக்கும் பாட்டியும் உடம்பு சரியில்லைன்னா அப்படின்ட்டானுங்க. என்னப்பா சொல்றீங்க? சரி அவரோட வீடு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஏரியால இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரியும்னா அப்படின்னானுங்க. சரி வாங்க அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையுமே கூட்டிட்டு நேரா அவர் வீட்டுக்கு போயாச்சு. நான் கூட போறப்ப தாத்தாலாம் நம்மள மறந்துடுவாரு வயசான காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போனேன். உள்ள போனா தம்பி வாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கர ஷாக் ஆயிட்டாப்ல. என்ன தாத்தா சாப்பிட்டு போலான்னு வந்தா இந்த மாதிரி கடையை மூடி வச்சிருக்கீங்களே அப்படின்னா, என்னப்பா பண்றது கால்ல ஏதோ பூச்சி கடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை காட்டினாரு. கால்ல இருக்கிற நரம்பெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னாரு. சரி சரி விடுங்க அதெல்லாம் கொஞ்ச நாள் உடம்பு சரியாயிரும், கடையை தொடங்க அப்படின்னா. இல்லப்பா என்னால முடியல அப்படின்றப்பல. சரி வேற யாருக்கிட்டாச்சும் கொடுங்க அப்படின்னா, வேற யாரும் இந்த மாதிரி சேவையா செய்ய மாட்டாங்கப்பா, லாபமே இருக்காது அப்படின்ட்டாப்ல. சரி என்ன பண்ண தெரியல. சரி என்னங்க தாத்தா இதை புடிங்க, என்னால முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அப்படின்னு அவர் கையில கொடுத்தா அவர் வாங்கி அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. சரி ரைட்டு தாத்தா கிளம்பட்டுமா அப்படின்னா, இருப்பா வீட்டுல தான் சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு போ அப்படின்னாப்ல. நான் சாப்பிட்டா உங்க கடையில தான் சாப்பிடுவேன், ஒழுங்கா உடம்பு சரியானோட கடையை தொடங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். எவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா 2 பேரும் கடையில, பாவமா இருக்கு நீங்க பாக்குறப்ப. நாகர்கோவில் சைடு இருக்கிறவங்க யாராவது தாத்தாவோட கடையை எடுத்து சேவையை நடத்த முடிஞ்சா தயவு செஞ்சு நடத்துங்க. அந்த 2 ரூபா பரோட்டாவை மட்டும் விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாக்கும் பாட்டிக்கும் கொஞ்சம் பண தேவை இருக்கு, நான் என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துட்டேன். தாத்தா வந்து அவங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுத்தாரு, அதை நான் ஸ்கிரீன்ல போடுறேன், முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணி விடுங்க தாத்தாக்கு. உங்க ஊர்ல பரோட்டா என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க.